சரிப்பா. வண்டியினுடைய வேகம், ஜெர்மனில் கார் போய்கிட்டு இருக்கிற வேகம் ரீடிங் தெரியுது பாருங்க. 200 கிலோமீட்டர் தொட்டு போகுது. இப்போ ஸ்பீடு லிமிட்டிங்கெல்லாம் வந்தாச்சுன்னா கொஞ்சம் வேகம் குறைஞ்சிடும். ஜெர்மன் ஹைவேஸில் போய்கிட்டு இருக்கு. சில இடங்களில் ஸ்பீட் லிமிட் உண்டு. இங்கே 200 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் இப்போ அந்த முன்னாடி போகிற வண்டி மெதுவாக போகிறதுனால அவர் எப்போ வழி கொடுக்குறாரோ அந்த முன்னாடி போகிற வண்டிக்காரரு அப்போ தான் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். இப்போ போகிறது ஒரு 150 கிலோமீட்ரு வேகத்தில் போயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ஏற்கனவே 200 கிலோமீட்ரு வேகத்தில் போன வண்டி. அவர் வழி கொடுக்கணும், வண்டியை பார்த்து எப்போ கொடுப்பாரோ. இப்போ பாருங்கள், இப்போ போய்கிட்டு இருக்கிறதும் 200 கிலோமீட்டரை தாண்டி போகுது. வேகம் வந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. ரோடு பூரா பச்சை பசேல்னு தாங்க இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் ரோடுக்கு அப்புறம் பூரா வந்து ஒன்று இந்த மாதிரி மரங்கள் நிறைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஹைவேஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள். அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த விவசாய நிலங்கள்லாம் இப்போ இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு அந்த பக்கம் பூரா விவசாயங்கள் தான். விவசாய நிலங்களை எதையும் வந்து யாரும் வந்து எதுவும் பண்ணல. அதே மாதிரி நம்ம ஊரில் ஹைவேஸில் இடம் ரேட்டு கூட ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் இது கிடையாது. ஹைவேஸில் நீ எங்கேயாவது தங்கணும்னா அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கக்கூடிய பார்க்கிங்க்குன்னு தனியாக பிரித்து ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு கிராமத்தை தாண்டி போகிறோம், விவசாய நிலம். அதுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் போய் பார்க்கிங்கு நிறுத்தணும். இதே மாதிரி விவசாய நிலம், வீடுங்க, குடியிருப்பு வீடுங்க எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒன்று மரம் இருக்கும், இல்லை ரோடு கீழே அப்படியே விவசாய நிலங்கள் தான் இதில் இருக்குது. இந்த இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது ஒரு மலைப்பகுதிகள் நிறைஞ்ச சாலை. மலைப்பகுதின்னு தான் பேர். எந்த இடத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் அதுலேயும் விவசாயம் மற்றதெல்லாம் இருக்குது. இந்த சவுக்கு மர வகைகள், இந்த சவுக்கு மரம் இருக்கு இல்லையா, அந்த டைப்பு மரங்கள் தான் இங்கே மலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மலைக்குள்ளே தான், மலைப்பகுதியில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்படி தான் வந்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு வில்லேஜுன்னு சொல்லலாம், கிராமம்னு சொல்லலாம். விவசாயம் சார்ந்த பணிகள் மற்றது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி. சுற்றி மலை தான், இதெல்லாம் வீடுங்க. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் இது. டவுனுக்குள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாலாம் இருக்கும். இது இந்த குடியிருப்பு பகுதிகள் சாதாரணமான வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி. எங்கே பார்த்தாலும் மலை தான். லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பகுதியிலையும் அதிகமான மலை பிரதேசமாக தான் இது இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டனலில் போய்கிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 2 கிலோமீட்டர், 1.8 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. மலைக்கு கீழே குடஞ்சி குகைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். டனல். இந்த ஒரு குக்கூ கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. மரத்தால் செய்யப்பட்ட கடிகாரம். அந்த கடிகாரத்தில் வந்து குருவி வந்து வெளியே வந்து கத்துன்னு சொல்கிறாங்க. அதனுடைய எடையே 150 கிலோ எடை இருக்கும். அதனுடைய அளவு 13 அடி நீளம் இருக்கக்கூடிய குருவி தானே. அந்த குருவி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியே வந்து கத்துறது, அது ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இப்போ இந்த டனலை நம்ம பார்க்குறோம். அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. 1997 தான்
அந்த குக்கு கிளாக் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பதிவாயிருக்கு. 1980 வரைக்கும் அந்த அந்த கட்டுற வேலைகள் என்பது நடந்திருக்கு. 97 கின்னஸ் ரெக்கார்டில் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த டனலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அநேகமாக வெளியே வந்துட்டோம். இந்த 2 கிலோமீட்டரு இந்த டனல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டனல் வழியாக நம்ம இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோம்.